வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா ஊருக்கு கிளம்பிட்டோம். 5 மணிக்கு கிளம்பியிருக்கோம். தம்பி பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பேசுவாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னங்கக்கா மக்களே, நாங்கள் வந்து இப்போ குட்டி தம்பியை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். ஆத்துக்கு பாருங்க எப்படி அழகா இருக்கான்ட்டு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மணி ஆகுது. 5 மணிக்கே கிளம்பிட்டோம். ஓகே गाइस, போயிட்டு அங்க போய் பார்க்கலாம். வேணா போய் இது போட்டு வந்துடலாம். பிடிச்ச பிளேஸ் இந்த பிளேஸ் தான். மக்கள் ஒண்டி ஒரு பார்வை எடுத்துட்டு ஷார்ட்ஸ் போடுறியா கம்னு சரி ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா பட்டாசு மட்டும் அடிச்சிருக்கு. இப்போ அடுத்துதான் நம்ம வந்து பொங்கல் தருவாங்க, சாப்பிட்றோம். காது குத்தலாம்னு சொல்லி கேட்கலாம். காது குத்துற ஃபங்க்ஷன் அது என்ன போகி தனியாக கேட்கலாம். போகி எடுக்க முடியும். எங்க சோபி எங்க? சரி, நாங்க இங்க வாய்ஸ் இருக்கா? நீ இங்க தான் இருக்கறன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுச்சா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியலையே. அஜித் வண்டியில் வந்தோம் காலையில ஒரு பொண்ணு சொல்லுச்சேன்ட்ட. நான் அஜித் வந்து எந்த அஜித்தை சொல்றாங்கன்னு நான் ஒரு யோசனை எடுத்தேன். அப்புறம் தான் அந்த பொண்ணு ஃபோன் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அஜித் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்தாங்க. அப்படி மெட்ராஸ்ல நீங்க வந்த நாள் நோம்பி அட்டன் பண்ணியிருக்கேன். நோம்பி அட்டன் பண்ணி காய்ஸ், இதான் எங்கள் ஊர் கோவில், எங்கள் ஊர் சந்தை. நாங்கள் சோளம் வாங்க போகிறோம். 4 சோளம் கொடுத்துருங்க. சூட 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 கொடுங்க. பலாப்பழமா? நினச்ச பலாப்பழங்க. உங்களே எடுத்துக்கலாமா? ஒண்ணுமே இல்ல, சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. நைட்டா இருக்கிறோம்னா காய்ஸ், என் தம்பி தான் வண்டி ஓட்டுறான். ஹாய் மட்டுமே சொல்லிட்டு அதை உடைக்கூடாது, கம்முன்றுமா. சரி, குழி பறிச்சு அப்படி செடி வை. கொஞ்சம்
இன்னும் கொஞ்சமா நான் கை பசிங்கடா அம்மா கொண்டு வந்துட்டோம் வா அடிச்சு சுத்தமாக தண்ணி இல்லை. சாப்பிட்டா இருக்கு சும்மா போடல சும்மா அப்பா செம்மையான செடி இது. மேல இருந்து ஊத்துருசா இன்னும் நிறைய தண்ணி ஊத்திட்டியோம். உடைச்சுடாத மண் எடுத்து போடு. உடைச்சுடாத அத்விக், உடைச்சுடாத. வேற அப்புறம் எப்படி ஸ்ட்ராங்கா நிக்கும் செடி பக்கத்துல. இப்படி வளர்த்தியா ஓகே நல்லா பூச்சிடும் ஐயா நான் பண்ணிட்டேன் நான் ஊதுறா சரிம்மா. செடியில எவ்வளோ மொக்கு இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு மொக்கு இருக்கு. இதில் ஒரு பூ இருந்துச்சு, அது காலையில் நான் பறிச்சிட்டேன். ரோஸ்மரி செடி பார்த்துருக்கீங்களா? இதுதான் ரோஸ்மரி செடி. இங்கே உரமா வச்சுட்டு இதை வெயில் அடிக்காதுல்ல அவ்வளோ. எங்கள் அக்கா அவங்க வந்து ஜீசஸ் நர்சரின்னு சொல்லிட்டு ஒரு நர்சரி வச்சுருக்காங்க. அங்கேருந்து தான் இந்த செடி வாங்கிட்டு வந்தோம். 2 செடி வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வாங்கிட்டு வரும்போது வெறும் மொக்கா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி பூ பூத்துருக்குன்னு. இது வந்து ரோஸ்மரி செடி.